friends, welcome back to our channel Let's Choose Lifestyle. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அழகான 5 outfit collection. இது எல்லாமே branded outfit collections தான் வந்து பார்க்க போறோம். So நான் இப்போ एक्चुअली ஒரு ஷூட்க்கு வந்து கிளம்பிட்டு இருக்கேன். So அதுக்கு தான் வந்து பேர் பண்ண இது ஒரு நல்ல கிராண்டான ரோஸ் கோல்ட் ஜிம்கி. एक्चुअली இது வாங்கி போடவே இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி தெரியும், பட் ஒரு 2 hours 3 hours இல்லனா ஒரு 5 hours வரைக்கும் தாங்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல ரொம்ப வெயிட்லாம் போட மாட்டேன், பட் ஓரளவுக்கு ஓகே தான். ரொம்ப பேரபிள் இதுதான், நல்லா அழகா இருக்கும். இப்போ ஒரு வெறும் ஒரு சிம்பிளா ஒரே ஒரு கிராண்டான ஒரு ஜுவல்லரி மட்டும் போடணும், லைக் ஒரு நெக் பீஸ்லாம் பெருசா எதுவும் இல்லை, பேங்கிள்ஸ் எதுவுமே இல்லை, நல்லா சிம்பிளா குர்த்திக்கு போடணும்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து அவுட்ஃபிட் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக என்னோட என்ன ஆச்சுன்னா, இந்த ஷூட் எடுக்கும் போது ஒரு ட்ரைபாட் ஒன்று வச்சுருந்தேன் ரெகுலராக, அது வந்து போட்டு உடச்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்காக என்னோட பழைய ட்ரைபாட் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் இது எந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு தெரியல. நான் உங்களுக்கு அவுட்ஃபிட் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரம் ஓஜஸ்விதா அப்படின்ற பிராண்டோடது நல்லா சூப்பராக இருக்குது, ஃபிட்டிங்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கிராஸ் கட்டு நெக் பேட்டர்ன், இங்கே ஃபுல்லாக பட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நேவி ப்ளூவில் நல்ல ஒரு காட்டனில் ஒரு அழகான ஃப்ளோரல் அவுட்ஃபிட். இது எல்லாத்துக்குமே பாட்டம் வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டம் வந்து செல்ஃப் பாட்டம். இது பாட்டமே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டைலே வந்து உங்களுக்கு ஒரு இந்த ஆங்கிள் லென்த்க்கும் அபவ் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஏன்னா உங்களுக்கு லைக் லாங்காக ரொம்ப தான் இருக்காது, ஒரு 3/4 மாதிரி ஆங்கிள் லென்த்க்கும் அபவ் தான் இருக்கும். வெறும் லெகின் பேர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ட்ரெஸ்ஸோட ஸ்டைலே இவ்வளோ தான், இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஃபிட்டிங்காக ஒரு சுடி டைப்பில் உங்களுக்கு ஒரு இட்ஸ் நாட் அ சுடி டைப், இட்ஸ் லெகின் டைப்ல ஒரு அழகான காட்டன் பாட்டம் கொடுத்துருப்பாங்க. ஃபிட்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் என்ன சைஸ் ஆர்டர் பண்ணேன்னா அந்த சைஸ் வந்துச்சு, ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த பேட்டர்ன் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு காலேஜ்க்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஒரு ஷூட்க்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன், நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இது மாதிரியும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அதில் 5 அவுட்ஃபிட் நல்ல ஒரு அழகான கலர்ஸ் அண்ட் நல்ல ரிவ்யூ வந்த ப்ராடக்ட் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆஃப்டர் வாஷ் கூட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ட்ரெஸ் வந்து ஒரு லைக் ஒரு குர்த்தா டாப் அண்ட் பாட்டம் மாதிரி வரும். நான் எக்ஸாக்டாக காட்டுறேன். ஸோ ஆக்சுவலி என்னோடய ட்ரைபாட் வந்து உடஞ்சதுனால இது வந்து வச்சு என்னால் பர்ஃபெக்டாக எடுக்க முடியல, பிகாஸ் இதில் வந்து அந்தளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. அதே மாதிரி வந்து என்னோடய டிவைஸ்லேயுமே கொஞ்சம் ஷேட்ஸ் வந்து விழுது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்கமிங் வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக நல்லா டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த குர்த்தா வந்து லைக் ஒரு ஸ்பன் காட்டன் மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ் மாதிரி தான், ஒரு மேங்கோ டிசைன் அந்த மாதிரி இருக்கும். ஒரு காஷ்மீரி டைப்ஸில் வரக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒரு டிசைன்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து இப்போ நம்ம அப்கமிங் இப்போ ஆஃப்டர் சம்மர் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சீசன்ஸ்க்கெல்லாம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுக்கு பாட்டம் வேர். இது வந்து நான் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி இதே பிராண்டில் ஒரு அவுட்ஃபிட் ட்ரை பண்ணியிருந்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. ஈவன் நம்ம வந்து இப்போது லைக் ஒரு எவ்ரிடே வீட்டில் போட்டுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து நைட்டு வந்து சில பேர் நைட் வேர் கூட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பேண்ட் அண்ட் டாப் மாதிரி கார்ட் செட்ஸ் மாதிரி ட்ரை பண்ணணும், ஆனால் அதுவே குர்த்தா மாதிரியும் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்க்கலாம். இதே இது வந்து கார்ட் செட் மாதிரியும் இருக்கும், லைக் குர்த்தா மாதிரியும் இருக்கும். 2-in-1 ஸ்டைலில் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதோட லென்த்தும் நான் காமிச்சிடுறேன், நல்லா ப்ராப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண அவுட்ஃபிட்டில் நல்லா இருந்தது, அந்த வாஷ் பண்ணதுக்கப்புறம் கலர்ஸ்லாம் போகல. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் இது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஸோ வாங்கியிருக்கேன். இது இதே மாதிரி இன்னொன்று வாங்கியிருக்கேன். அண்ட் இந்த செட் வந்து ஒரு லைக் ஒரு ஷார்ட் குர்த்தா மாதிரி வரும். இதுவும் அகெயின் ஒரு ஸ்பன் காட்டன் ஃபேப்ரிக்கு, கம்ப்ளீட் ஃப்ளோரல் பிரிண்ட்ஸ். இதோட பாட்டம் வந்து உங்களுக்கு ஒரு பலாசோ பாட்டம் மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி பார்த்த பாட்டம் வந்து உங்களுக்கு ஒரு டக் பண்ண மாதிரி இருக்கும் அந்த ஆங்கிள் லென்த்தில். ஸோ உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் பலாசோ ஸ்டைலாக வந்திருக்கும். அண்ட் இதுக்கு வரக்கூடிய டாப்பு இது வந்து உங்களுக்கு ஷார்ட் குர்த்தா மாதிரி வரும். இப்போ இந்த அவுட்ஃபிட் வந்து நீங்கள் கேஷுவலாக எங்கே வெளியில் போகிறீங்கனாலும் வியர் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக வந்து இது டிரான்ஸ்பரன்சி கிடையாது. நெக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலர் நெக் டைப்பில் வந்திருக்கும், செமி காலர் டைப்பில் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு சின்னதாக பட்டன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இதோட லென்த், டாப் லென்த்தே. ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக வந்திருக்கும், பேக் சைடில் வந்து கொஞ்சம் லென்த்தியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட ஸ்டைலு ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கிராஸ் கட் அந்த மாதிரிலாம் இல்லை, உங்களுக்கு ஒரு மாதிரி வி டைப்பில் வரக்கூடிய நெக்கு. கண்டிப்பாக டிரான்ஸ்பரன்சி இருக்காது. இதுலேயும் நிறைய சைஸஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3/4 ஸ்லீவ் மாதிரி வரும். ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச, இவங்க பிராண்ட்லேயே ரொம்ப பிடிச்ச அவுட்ஃபிட்னா இந்த அவுட்ஃபிட் தான் இப்போ நான் வியர் பண்ணிக்கிறது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் காட்டுறேன். ஒரு ஆஃப்டர் வாஷ் ப்ராடக்ட் பார்க்கலாம். ஸோ இதே பிராண்ட்லேயே ஒரு ஆஃப்டர் வாஷ் ப்ராடக்ட்டு. இதை நான் ரீசெண்டாக ஒரு ஷூட்க்கு வந்து வியர் பண்ணியிருந்தேன். ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலரில்
ஓஜஸ்விதா பிராண்ட் அப்படின்றதுல எம் சைஸ். இது எம் சைஸ் நான் செலக்ட் பண்ணதுக்கு காரணம் ரெகுலராக இப்போ நான் எஸ் சைஸ் தான் எனக்கு போட்டுட்ருக்கேன். பட் எம் சைஸ் வந்து இது வந்து கம்ப்ளீட் ஒரு காதி காட்டன் மாதிரி வந்தது, கம்ப்ளீட் பியூர் காட்டனில். ஸோ கண்டிப்பாக ஆஃப்டர் வாஷ் வந்து இது கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி தான் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆயிருக்கு, அவ்வளோதான் ரொம்ப. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே இப்போ நான் ரெகுலராக போகிற சைஸ்லேருந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. இதோட டாப் ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு டிசைன் தான் பெருசாக இருக்காது. அண்ட் பேக்கில் வந்து ஒரு சின்னதாக ஒரு குக்கு மாதிரி ஒரு ஒர்க் வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருப்பாங்க. ஸ்லீவ்லேயும் உங்களுக்கு அந்த மாதிரி டிசைன் வந்துடும். இது ஆஃப்டர் வாஷ் பண்ணனால கொஞ்சம் ஷ்ரிங்காக இருக்க மாதிரி தெரியுது. இதை அயர்ன் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இதோட பாட்டமும் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சபிள் பாட்டம் கொடுத்துருப்பாங்க. சைஸ் வந்து நீங்கள் என்ன சைஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த சைஸ் பர்ஃபெக்டாக வந்துடும். இதை வந்து ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் இந்த கலர் இப்படி தான் இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலர் வந்திருக்கும். இது கலர் போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லைட்டாக கலர் போகுது, ரொம்பலாம் இல்லை, கண்டிப்பாக பட் கலர் போகும். ஒரு வாஷ் கலர் போகுது. அதுவே நீங்கள் செகண்ட் வாஷ் போடும்போது வந்து கலர் போகலை. ஸோ ஸ்டே ஆகுது. இதை நீங்கள் அயர்ன் பண்ணிவிட்டு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பியூர் காட்டன் அப்படின்னாலும் சைஸஸ் மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்து. இந்த இப்போ நான் வியர் பண்ணிக்கிற அவுட்ஃபிட் வந்து ஒரு சூப்பரான அவுட்ஃபிட். நான் ஷூட்க்கு வியர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த ட்ரெஸ் அதோட கிளிப்பிங் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் இது வந்து கண்டிப்பாக நான் மோஸ்ட் ரெக்கமெண்டட் ப்ராடக்டாக சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. இது கலரும் போகலை, ரொம்ப சூப்பராகவும் இருந்தது. இதே மாதிரி நான் வெறும் குர்த்தா மட்டும் ட்ரை பண்ணியிருந்தேன் இதுக்கு முன்னாடி. இந்த டைப் வந்து பார்த்திங்கன்னா குர்த்தா அண்ட் பாட்டம் செட்டாகவே வந்துடுது. நல்ல ஒரு லைக் ஏலைன் பேட்டர்னில் வந்திருக்கும். ஃபிட்டிங் சூப்பராக இருந்தது. அண்ட் மல்டி கலரில் பாட்டமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகான லென்த் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 அந்த ரேஞ்சஸில் வந்திருக்கும் இந்த பிராண்டில். ஸோ ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி, மெட்டீரியல், நான் டிரான்ஸ்பரன்சி, நெக் ஸ்டைல் எல்லாமே கொஞ்சம் யூனிக்காக ஸ்பெஷலாக இருக்கும். இது வந்து காலர் டைப் நெக்கு தான். நான் வந்து இந்த காலர் டைப் நெக்கை வந்து எப்படி போட்டிருக்கேன்னா இதை ஃபோல்ட் பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்டைலிஷாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் கொஞ்சம் லோ நெக்காக ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு டக்கின் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பண்ணிக்கலாம். மற்றபடி இது அந்தளவுக்கும் லோ நெக் கிடையாது, டீசெண்டான ஒரு நெக் ஸ்டைலில் தான் வந்து இந்த ட்ரெஸ் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட லிங்க் நான் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மெயினாக வந்து என்னோட ஷூட்காக அப்படின்னு வாங்குறது தான் கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி வந்து பர்சனலாகவும் சில ஐட்டம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் இது வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அது மாதிரியும் நான் வந்து சில இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வாட்ச் கலெக்ஷன்ஸ் வந்து பர்டிகுலராக கேட்டிருந்தீங்க. அது ஒரு நல்ல அழகான ஒரு வாட்ச் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு அப்கமிங் வீடியோவில் நான் ஃபீட்பேக்காக சொல்கிறேன்.